பணம் பிரித்து கொடுப்பதால் வந்த வினை, நண்பர்களே செய்த காரியம், நடித்து காட்டிய கைதிகள், சிக்கியது எப்படி? நண்பர்கள் கூட்டாக சேர்ந்து நடத்திய தொழிலில் கிடைத்த ரொக்கத்தை பிரித்துக் கொள்ளும் போது நேர்ந்த பிரச்சனையில் நண்பனையே அடித்து கொலை செய்து காட்டு பகுதியில் புதைத்த தோஸ்துகள். ஒரு ஆண்டுக்கு பிறகு பிணத்தை தோண்டி எடுத்து 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். எதற்காக இந்த சம்பவம் நடந்தது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக கேரள எல்லையில் இருக்கிறது சேரம்பாடி காப்பிக்காடு என்ற வனப்பகுதி. இந்த வனப்பகுதியில் தான் காவல்துறையினர், தடயவியல் நிபுணர்கள், வனத்துறையினர் என அனைவரும் குவிந்திருந்தனர். பின்னர் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு மோப்பம் பிடித்துக் கொண்டிருந்தது. பின்னர் முகம் மறைத்தபடி அழைத்து வரப்பட்ட இருவர் ஒரு இடத்தை காண்பித்து, இங்குதான் நாங்கள் அவரை புதைத்தோம் என தெரிவித்தனர். அந்த இடத்தை தோண்டிய போதுதான் அழுகிய நிலையில் ஒரு ஆணின் சடலம் இருந்ததை கண்டு காவல்துறையினர் அதிர்ந்து போயினர். உடலை கைப்பற்றிய போலீசார் இரு மாநில தடயவியல் துறையினர், மருத்துவர்கள் ஆகியோரை வைத்து பிரேத பரிசோதனை செய்தனர். சம்பவம் நடந்ததற்கான காரணம் என்ன, மோட்டிவ் குறித்த விவரங்களை சேகரிக்க போலீசார் தொடங்கினார்கள். சுற்றுவட்டார காவல் நிலையங்களில் ஏதாவது காணவில்லை கேஸ் இருக்கிறதா என விசாரித்த போதுதான் தெரிய வருகிறது ஒரு முக்கியமான கேஸ். கடந்த 1 வருடத்திற்கு முன்பு கோழிக்கோடு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆண் காணவில்லை என்ற கேஸ் இருப்பதாகவும், இது நாள் வரை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினருக்கு கிடைத்தது. நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்பவர் வயநாடு மாவட்டம் சுல்தான் பத்தேரியில் தங்கியிருந்து நண்பர்கள் நௌஷாத், ஜோபிஸ், ஆசிஃபுடன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்திருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி கோழிக்கோட்டுக்கு போய்விட்டு வருவதாக நண்பர்களிடம் கூறிவிட்டு சென்றவர் பின்னர் வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இவருடைய செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் மகன் காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் புதைத்த இடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட சடலம்தான் இந்த ஹேமச்சந்திரன் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் இவருக்கு எதிரிகள் யாராவது இருக்கிறார்களா, குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா போன்ற பல கோணங்களில் போலீசார் விசாரணையை நடத்தினர். தொழில் பார்ட்னர்களை அழைத்து வந்து தங்களது பாணியில் கடுமையாக விசாரித்த போதுதான் சம்பவத்திற்கான மர்மம் விலகியது. இறந்த ஹேமச்சந்திரனுடன் சேர்ந்து 3 பேர் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்றும், நிலம் விற்பனை செய்ததில் கிடைத்த கமிஷன் தொகை பிரித்து வாங்கும் போது ஏற்பட்ட தகராறில் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து மது ஊற்றி கொடுத்து குடிக்க வைத்து அடித்து சம்பவம் செய்துள்ளனர். பின்னர் சேரம்பாடி வனப்பகுதியில் உடலை புதைத்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 2 பேரை கைது செய்த போலீசார் ஒருவரை தேடி வருகின்றனர். கமிஷன் தொகையை பிரித்து கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக நண்பரையே சக நண்பர்கள் சம்பவம் செய்தது பெரிய அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது.